இப்போ ரெண்டாவது விஷயம், நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். நான் யார்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன்னு அவங்கள்ட்ட தான் கேட்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னன்னா, எனக்கு சுடுதண்ணி வேணும். சுடுதண்ணி அங்கே இருக்குது, சூடாக கொதிக்க கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. நான் பேசவே முடியாது அப்புறம் உங்கள்கிட்ட. நாக்கு சுட்டுட்டு இந்த நாக்கு சுட்டுக்கிட்டு உட்காந்து கிடக்கணும். அதனால் வெதுன்னு கொஞ்சம் குடிக்கிற மாதிரி சுடுதண்ணி கொண்டு வாங்க. முஸ்அப் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. அவர் கொண்டு வந்து கொடுத்தப்போ நான் ஜஸாக் அல்லாஹ் ஹைரா சொல்லலாம். ஜஸாக் அல்லாஹு ஹைரா இதை நாம் ஏன் சொல்கிறோம், இதுக்கு என்ன அர்த்தம், இதை ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து கேட்குறேன். யார் என்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஷன் பேசும்போது இப்படிலாம் நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நினச்சிக்கோங்க, May 22 வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா இங்கே தான் இருக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயத்தை அப்படி பேசியே நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நான் ஒரு முதர்ரிஸ், உங்களுக்கு தர்ஸ் கொடுப்பேன், அதாவது பாடங்கள் நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில உபதேசங்களை செய்தாங்க முதர்ரிஸ் ஜுரைத், அவங்களும் வந்திருக்கிறாங்க. இன்னும் சிலரும் உங்களுக்கு அப்பப்போ பாடம் எடுப்பாங்க. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணி நீங்கள் புதியதாக நியூவாக சில விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. தெரியாதப்ப ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கேவலம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது கேவலம் இல்லை, அது உண்மையிலே உங்களுடைய ஆர்வத்தை காட்டுது. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறீங்க. அப்போ தெரியாமல் இருந்ததுனால தப்பு சொல்லிட்டா என்ன ஆகும்? யூ வில் லேர்ன் நியூ திங்ஸ். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா முஸஅப். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது தெரியாத ஒன்றை நம்ம தப்பாகவே சொல்லிட்டா கூட அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த தப்பை திருத்துற இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் தானே சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அப்போ அதனால் சொல்லிக் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் கூட தப்பாக சொன்னேன், நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டவங்க சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? என்ன ஈசா சொல்லுங்க, வாய் தரம் சொல்லுங்க, எது கூச்சப்படுறீங்க? சந்தோஷப்படணும். அப்போ சந்தோஷப்படுறதுனா நீங்கள் வாய் திறந்து ஆன்சர் பண்ணும்போது அது கூட வந்து உங்களுக்கு கம்பல்லாம் இல்லை. சரியா? ஓ, வாயை நோண்டுவாங்க போல தெரியும் நினச்சிடாதீங்க. கம்பல்லாம் இல்லை. யூஷா இங்கே வாங்க, இந்த தண்ணீரை கொஞ்சம் குடிங்க, இதை கொஞ்சம் குடிச்சிங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி குடிங்க. கண்ணு சொக்குதா? நீங்கள் அசருக்கு பிறகு ஒன்றும் பெருசாலாம் விளையாடலாம் இல்லையே. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து கைலூலா தூங்கலை. நம்முடைய ஷெடியூலில் கைலூலா தூக்கம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கைலூலா தூக்கனாவே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுக்குத்தான் வந்திருக்கீங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலேயே தூங்க போகிறீங்க. என்னங்க அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் தொழுகத்தானே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா இங்கே பாருங்கள், தூங்க கூட வந்திருக்கோம். அதனால் மஸ்ஜிதுக்கு எங்கே போனீங்க? அல்லாஹ்வை தொழ போனோம், நாங்கள் தூங்கவும் போனோம் அப்படி நீங்கள் சொல்லலாம். சரியா? எதுக்கு போனீங்க அப்படின்னா, நாங்கள் தொழ போனோம், தூங்க போனோம், சாப்பிட போனோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நாங்கள் சேஃபாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், உங்களுடைய டெய்லி ஷெடியூலில் இந்த 12 மணி என்ன 12 PM கைலூலா பவர் நேப், இங்கிலீஷில் சொன்னோடனே புரிஞ்சிருக்கும் சிலருக்கு. ஏன்னா சிலருக்கு தமிழில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் சொன்ன விளைங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் சிலர் வளர்ந்துருப்பீங்க. உங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படி தான் பேட்டர்னே இருந்திருக்கும், உங்களுடைய சிலபஸே. பவர் நேப் தெரியுமா? பவர் நேப் பவர் நேப்புங்கிறது இந்த மதிய நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம். குட்டி தூக்கம்னா அது ஈவன் 10 மினிட்ஸ் இருக்கலாம், 15 மினிட்ஸ் இருக்கலாம், 20 மினிட்ஸ் இருக்கலாம், 30 மினிட்ஸ் இருக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நல்லா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்குறது வீட்டில் சில தூங்குவாங்கல்ல, அதுக்கு பேர் பவர் நேப் இல்லை. அது பவரெல்லாம் போன தூக்கம். அது பவர் நேப் இல்லை. பவர் கிடைக்காது. அதனால நல்லா இன்னும் தூங்கி இன்னும் அப்படியே எழுந்தா இன்னும் தூங்கலாம் போல இருக்குன்னு தோணும். அந்த தூக்கம் இல்லை.
சரியா? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற சுன்னாவில் ஒன்று. சுன்னான ரசூலுல்லாவுடைய வழிமுறை. ஓகே, ப்ராஃபட்டிக் வே. ரசூலுல்லாவுடைய கைடன்ஸில் ஒன்று என்னன்னு கேட்டால் பவர் நேப், அதான் கைலூலா. அதுக்கு அரபியில் கைலூலான்னு சொல்லுவாங்க. கைலூலா சொல்லுங்க பாப்பா. கைலூலா இல்லை, கை இல்லை, காஃப் காஃப். கைலூலா. கைலூலா சொல்லுங்க யூஷா. கைலூலா. கைலூலா தூக்கம் தூங்கி இருந்தீங்கன்னா எப்பவுமே அதுக்கு பிறகு நைட்டு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தூங்குற ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் பவர் நேப்புக்காக ஒரு டைம் ஒதுக்கிடுவோம். 12 மணி டு 12:30. ஏன்னா 12:40 பாங்கு சொல்லுவாங்க. 12:30 நீங்கள் எழுந்தீங்கன்னா அழகாக போய் ஒதுச்சிட்டு பாங்கு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் தயாராகணும். அது உங்களுடைய ஷெடியூலில் இன்ஷா அல்லாஹ் இதுவும் இருக்குது, பவர் நேப், கைலூலா. கைலூலாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம், அடுத்த 6 நிமிஷத்து வீடியோ. கைலூலா பற்றி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கீலு ஃபஇன்ன ஷயாத்தீன லா யகீல் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? கீலு அப்படின்னா சிறு தூக்கம், கைலூலா தூங்குங்கள்னு அர்த்தம். சரியா? கீலு அப்படின்னா கைலூலா தூங்குங்கள். நிச்சயமாக ஷைத்தான் தான் தூங்கவே மாட்டான். ஷைத்தான் என்ன செய்வானா? அவன் கைலூலா தூங்க மாட்டான். ஷைத்தான் கைலூலா தூங்க மாட்டான், வேற நேரங்களில் தூங்குவான், ஆனால் கைலூலா தூங்கவே மாட்டான். அதனால் ரசூலா சொல்கிறாங்க நம்முடைய நபி, ஷைத்தான் கைலூலா தூங்கவே மாட்டான், அதனால் நீங்கள் தூங்குங்க, அந்த சிறு தூக்கம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹதீஸை ஞாபகத்தை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய எபிசோடில் 6 மினிட்ஸில் நாம் ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதை நான் கேட்டேன், நீங்களே சொன்னீங்க. தொழுகையில் அல்லாஹ்விட ஒருவர் பேசுகிறார், இது ஹதீஸ். இப்போ இந்த இதில் ஒரு ஹதீஸை நம்ம கேட்டிருக்கிறோம். என்னென்னா, நான் ஹதீஸாகவே அதை சொல்லிட்டேன் அரபியிலே. சரியா? கைலூலா தூங்குங்கள், நிச்சயமாக ஷைத்தான் தான் கைலூலா தூங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் அது இருக்கும். அந்த மாதிரி தூங்காதது தான் அதுக்கு பிறகு அந்த டயர்ட்னஸ் அது இது அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை சரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.